நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கெஸ்ட் 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்ட்டேருந்து வரலான்னு நான் நினைக்கிறேன். திரு இறைவன் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டிஸ்கஷனை? காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதை ஆதரிக்கிறவர்கள், மறுக்கிறவர்கள், நடைமுறை சிக்கல் இருக்குது, மனதளவில் ஒப்பலை அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க 2 பேரை பற்றியும் இதனுடைய நியாயங்கள் என்னவாக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை தவறுகள் என்னவாக பார்க்குறீங்க? முதலில் உறவு சீர்கேடடைந்து விடுகிறது. ஒரு அப்பன் தன்னுடைய மகனோடு வாழ முடிவதில்லை, ஒரு மகளோடு தன்னை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு மனதிலும் சாதிய எண்ணங்கள் வெளிக்காட்டாமல் பேசினால் கூட உள்ளே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை என்று வரும் பொழுது மனது கலந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே இது சாத்தியமில்லை. ஸோ ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ முடியும். பொய்யான வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஓகே, இங்கே ஜாதி எல்லார் மனசுக்குள்ளே உள்ள இருக்கத்தான் இருக்கு. ஓகே, 2 பகுதியிலும் பேசியவர்கள் காதலிப்பதனால் என்னென்ன தொல்லைகள் இருக்கின்றது அதைத்தான் அதிகமாக இங்கே பேசியிருக்கின்றோம். சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது இதைத்தான் அதிகமாக பேசியிருக்கின்றோம். அதனால் காதல் என்று சொல்லுவது எப்போது வருகின்றது, எப்படி வருகின்றது என்பதை பொறுத்திருக்கின்றது. இன்றைக்கு காதல் வயது வராமல் இளம் வயதிலே ஒரு காதல் வருகின்றது. அதாவது 17, 18 வயதிலே வருகின்ற காதல் 21, 22 வயதுக்கு பிறகு வேலைக்கு சென்று சம்பாதித்த பின்னால் ஒரு காதல் வருகின்றது. 2 காதலுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. 21, 22 வயதுக்கு பின்னால் வருகின்ற காதல், அந்த குழந்தைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வருகின்றவரோடு எப்படி அமையும் என்பதை கணக்கிட்டு அமைக்கின்றார்கள். 17, 18 வயதிலே வருகின்ற காதல் அவர்கள் அதை திட்டமிட முடிவதில்லை, படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சில ஆண்கள், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நடக்கிற யதார்த்தத்தை பேசுவோம். பேருந்துகளில் போகும்போது வாலிபர்கள் எல்லாம் தங்களுக்கு யாராவது பெண் காதலிக்க கிடைக்க மாட்டாளா என்று பேருந்துகளிலே செல்லுகின்ற காலம் இன்றைக்கு. அப்படி செல்லும் போது அவர்கள் வாழ்க்கையை பற்றி யோசிப்பது கிடையாது. பெண் அழகாக இருக்கின்றாளா, வசதியாக தெரிகின்றாளா, இவளை கல்யாணம் செய்து கொண்டால் நம்ம செட்டில் ஆயிரலாமா என்று யோசித்து அதை பார்த்து பெண்கள் ஏமாந்து காதலிப்பதும் இருக்கின்றது. யாராவது ஒருவராவது அவள் வறுமையிலே வாடுகின்றால் அந்த வறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது, அந்த வறுமையை நான் காதலிக்கிறேன் என்று யாராவது சொல்லி இருக்கின்றார்களா? அந்த பகுதியில் பேசிய ஒரு பெற்றோர் கூட என்ன சொன்னார்கள், என் பெண் காதலிக்கிறாள், நான் உடனே அந்த பையனை வர சொல்லி பேசினேன், என்னுடைய பெண்ணுக்கு அவன் சரியானவனா, என் பெண்ணை வைத்து காப்பாற்றுவானா, இதையெல்லாம் நான் பார்த்து அவர்களுடைய பெற்றோரிடத்திலே ஒப்புக்கொண்டு அவர்களுடைய சம்மதத்தை பெற்று நாங்கள் திருமணத்திற்கான நிச்சயதார்த்தத்தை செய்தோம் என்று சொல்கிறார்கள். அதாவது காதல் என்று சொல்லுவது 2 குடும்பங்களும் ஒப்புக்கொண்டு அதை செய்தார்கள் என்று சொன்னால் யாரும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காதலிச்சு 1 மாசத்திலேயே பதிவு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் தெரியுது. அவனை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் வாழ முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப இந்த பதிவு திருமணத்தை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அப்ப இளம் பெண்கள் அங்க தவறிடுறாங்க, வாழ்க்கையை தவற விட்டுறாங்க. அதைத்தான் பெற்றோர்கள் எதிர்க்கிறார்களே ஒழிய அவர்கள் காதலிப்பதை அவர்கள் எதிர்க்கவில்லை. அதனால காதலினால் பட்ட வேதனை, அவர்கள் காதலித்து வாழ்ந்த போது அவர்கள் பட்ட வேதனை. பிறகு இரட்டை வேடத்தை பற்றி பேசினீர்கள். நீங்க சொல்றது புரியுது. அதாவது பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா நீங்க சொல்லுவதில் மைய கருத்தா இருக்கு. இப்போ அந்த பையன் நல்ல பையன், நல்லா படித்த பையன், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல குணமான பையன், ஆனால் வேறு வகுப்பை சேர்ந்தவர், அப்போனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது இங்கே பேசுவதும் சமூகத்தில் உள்ளதும் இன்றைக்கு சாதி வேறுபாடுகளை விட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தான் இன்றைக்கு முக்கிய பங்கை வகிக்கின்றது. பொருளாதாரத்திலே சரியாக இருந்து அவர் நன்றாக வாழ்வார்கள் என்று நினைத்தால் பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை. அங்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இல்ல சாதி என்று சொல்லும் போது பொருளாதாரம் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணுதுங்கிறத மறுக்கல. அது ஜாதியின் பெயரால அப்படி சொல்லி வெளியில இருந்து சொன்னாலும் பொருளாதாரம் பிளே பண்ணுது. ஆனா நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன அந்த உக்கிரம் ஜாதி இருக்க இடத்துல தான் வருது. அப்போ நான் என்னுடைய கேள்வி என்ன, பையன் நல்ல பையன், நல்லா படித்த பையன், அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவான். அவன் வேற ஜாதியா இருக்கான், 2 பேருமே படிச்சவங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது இல்ல உங்களுடைய ஸ்டாண்ட் மட்டும் தான். அதாவது இதெல்லாம் நீங்க சொல்றது 21, 22 வயதுக்கு பிறகு வருகிற காதல்.
நீங்க நடக்காது. பொருளாதாரத்துல வந்து அந்த பையன் வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு முடிவாகிறது வந்து அதுக்கு தான் நான் ஒரு சுச்சுவேஷனே சொல்லிடுறேங்க சார். 2 பேருக்குமே 23, 24 வயசாகுது. 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. நல்லா படிச்சவங்க. வெவ்வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நல்ல அன்பொழுக பழகுறாங்க. நல்ல மெச்சூரிட்டியும் இருக்கு அவங்களுக்கு. இப்போ இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவர்கள் திருமணம் செய்வதை யாரும் எதிர்ப்பதும் கிடையாது, அந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல அதாவது ஒரு பெரிய சீன் நான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பக்கம். படிப்பு இப்படின்னு இன்னொரு பக்கம். அது அறிவுசார் வளர்ச்சி. அதாவது இங்க பொருளாதார வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி. இது 2க்கு இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காதல் பற்றி வேறு எந்த நாட்டிலும் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மையாக இருக்க முடியாது. காதல் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பொருளாதாரத்துக்கு வரேன், வேற ஒன்றுமே இல்லை. காரணம் என்னென்னா, அப்பா அம்மா வளர்த்தாங்களே, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுமே, உறவுகள் போயிடுமே, அவங்க இதெல்லாம் பாவனை. இதெல்லாம் பாவனை. சாதி தான் உண்மை. காதலுக்கு குறுக்கே நிற்பது சாதி என்கிற ஒன்று தான். மதமும் பொருளாதாரமும் அடுத்த கட்டத்தில். சாதி தான் முதல்ல. அதை மறைக்கிறதுக்கு எத்தனை வேஷம். சாதியை காப்பாற்றுவது தானே காதலை எதிர்ப்பதற்கான ஒரே காரணம். சாதியை காப்பாற்றுவதற்காக பெத்த குழந்தையை கூட வெட்டி போடுவோம் சொல்றீங்கல்ல, குறித்து கொள்ளுங்கள். மிக நல்ல மனிதனை கூட சாதி கொலைகாரனாக்கும். ரொம்ப தெளிவாக வந்துடுவோம். சாதி கூட இருவேறு வகுப்புலாம் கேட்காதீங்க. தாழ்த்தப்பட்ட பையனை கட்டிக்கிறதுக்கு சம்மதமானு கேளுங்க. அதாவது அந்த அவங்க இல்லாம நாம இல்ல சமூகத்துல 2 கலந்துருக்கோம். okay. இருந்தாலும் என்னால ஒத்துக்க முடியாது சார். ஓகே, வேறு எந்த ஜாதிக்கு பையனோ பொண்ணோ கொடுக்க மாட்டீங்க? வேற ஜாதி எதுவாக இருந்தாலும் கட்டி கொடுக்க மாட்டோம். வேற ஜாதி எதுவாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நிச்சயம் கொடுக்க மாட்டோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நிச்சயம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் அவர்கிட்ட கொடுங்க? முற்றிலும் கலாச்சாரம் மாறுபட்டு இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரம் அவங்களுடைய கலாச்சாரம் முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஒரே கலாச்சாரம் தான் சார் நம்ம எல்லாரும். என்ன இதில் அவங்க கலாச்சாரம் வேற உங்க கலாச்சாரம் வேறன்னு என்ன புரியல? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இல்லை, அப்படி எல்லா ஜாதிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அரிசி சாதம் சாப்பிட்றீங்க, அவங்களும் அரிசி சாதம் சாப்பிட்றாங்க. அவங்களும் பழக்க தமிழ் வழக்கங்கள் பேசுறாங்க, நீங்களும் தமிழ் பேசுறீங்க. அவங்களும் திராவிட நிறம் தான், நீங்களும் திராவிட நிறம் தான். எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரே கிளான்லேருந்து தானே வரோம். பட் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கலாச்சாரம் அந்த இது இருக்கும். இல்லை, அப்புறம் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு சமூகத்துக்குமே மாற்றம் இருக்குமே. நாங்கள் வந்து அப்படின்னா எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறது தாழ்த்தப்பட்டோம். வேற எந்த சாதிக்கு பொன் பையன் கொடுக்க மாட்டீங்க? தாழ்த்தப்பட்டோம். வேறு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை. சமூகத்தில் வந்து பொதுவாகவே தாழ்த்தப்பட்ட இனத்துக்கும் வேறு மதத்துக்கும் கொடுக்கும் பொழுது தான் பிரச்சனைகளும். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க. மதத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்ட மாட்டோம். ஏன்னா அவங்க மதத்தை மாத்திடுறாங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்தாதான் அப்படின்னு அவங்கள அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எந்த ஜாதிக்கு பெண் கொடுக்க பையன் கொடுக்க இங்கே மறுக்கிறாங்க? பொண்ணுகிட்ட பொறுத்தளவில் பொண்ணோட பையன் சைடு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வயசு வயசா ரெண்டுமே. ஒரு பிரிவினர் வந்து சாஃப்டா இருப்போம் சார். இன்னொரு பிரிவினர் வந்து எடுத்ததுமே வன்முறையில இறங்குவாங்க. ஸோ அந்த பிரிவுக்கு வந்து நாங்க இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? இல்ல சார், இது வந்து அடிப்படையா வந்து நாங்க ஒரு பிரிவினர் வந்து எடுத்த உடனே வன்முறையில இறங்குவாங்க. இல்ல சார், அதாவது என்ன பிரச்சனைனா நீங்க எல்லாருமே நீங்களா எடுக்கப்பட்ட முன்முடிவுகளின் அடிப்படையிலே எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிறீங்க. எந்த சாதிக்கு பையனோ பொண்ணோ கொடுக்க மாட்டீங்க? ஈக்குவல் ஜாதி தான் சார் பார்க்குறாங்க. நம்மளோட அதாவது எப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது. நம்ம ஜாதி லெவலை விட சற்று கீழே பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. அதே சமயத்தில் கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டத்தில் பையன் எடுக்க விரும்புகிறாங்க. தன்னை விட உயர்வான ஜாதியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. இவ்வளவுதான் இந்த சமூகத்தில் உள்ள அடித்தளத்தில் இருக்கிற செய்தி. தாழ்த்தப்பட்ட மக்களை இப்போ ஒதுக்குற முயற்சி ஒன்று நடக்குது. நான் கேட்குறேன், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கிட்டு இந்த சமூகம் வாழ்ந்துருமா? எங்கள் சாதி வேறு சாதியோடு கலக்கக்கூடாதுங்கிறீங்கல்ல, நல்லது. ஒரு வீதி முழுவதும் ஒரு சாதிக்காரரே இருங்க. இன்னொரு சாதிக்காரன் இல்லாமல் ஒரே சாதிக்காரன் உழைப்பில் ஒரு சமூகம் வாழ முடியாது. நான் கேட்குறேன், நான் போட்டிருக்க சட்டை யாரோ பருத்தி விதைச்சான், யாரோ நெய்தான், யாரோ தச்சான், யாரோ வித்தான். முடிவெடுங்க. என் சாதிக்காரனே பருத்தி விதைச்சு, என் சாதிக்காரனே நெய்து, என் சாதிக்காரனே தச்சு, என் சாதிக்காரனே விற்கிற உடைகளை தான் நான் போடுவேன்னு சொன்னால் ஆயுள் வரைக்கும் அம்மனமாக தெரியணும். நீ சட்டை கிடைக்காது, ஆடை கிடைக்காது.
இந்த சமூகம் என்பதே பல்வேறு மனிதர்களினுடைய கூட்டு உழைப்பின் விளை பயன். பட் எனக்கு ஒரு கேள்வி இங்கே இருக்கு. ஏன்னா 100 வருடமாக சீர்திருத்த போராட்டம் நடந்த இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கூட காதல் அதோடு தொடர்புடையதாக ஜாதி இந்த நெருக்கடி இருக்குன்னா உங்களை போன்றவர்கள் எங்க மிஸ் பண்ணிட்டதா நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, 100 ஆண்டுகளாக சீர்திருத்த போராட்டம் நடக்குது. 2000 வருஷங்களுக்கு மேலே ஜாதி இருக்கு. சாதி என்பது 2000 ஆண்டுகளை தாண்டிய ஒரு நச்சு மரம். வெறும் 100 ஆண்டு கத்தியில வெட்டிட முடியாது. தொடர்ந்து வெட்டுவோம், போராடுவோம். கண்டிப்பாக சாதி வீடும், காதல் வாடும், உறுதியாய். இமயம், ஒரு தலித் இனத்தில் பிறந்து வளர்ந்த உங்களுக்கு இவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற போது எப்படி இருக்கு? இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப நம்ம அந்த நாட்டில் உயிரோடு இருக்கணுமா அப்படின்ற ஒரு யோசனை வருது. உண்மையிலே நம்ம எந்த நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்? உண்மையிலே காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மனுஷன் சோறு திங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தங்க. ஒரு ஆள் வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னால் தண்ணி குடிக்காமல் ஒரு ஆள் எப்படிங்க உயிரோடு இருப்பான்? காதலுங்கிறது ஒரு உணர்வுங்க. நீங்கள் உண்மையிலே ஒரு உயிரினமை என்னைக்கு தோணுச்சோ, என்னைக்கு சாப்பிடணும் ஒரு எண்ணம் அந்த உயிருக்கு தோன்றுச்சோ, அப்போ இந்த உணர்ச்சிகளும் வந்துருச்சு. அப்படி காதலிக்க ஒருத்தருங்க விரும்புங்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆளை தான் அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த நிமிஷத்தில். இது வந்து கோட்டா கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்குமா அப்படிலாம் இல்லை. அதாவது விரும்புறதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் தான் விரும்புகிறாங்க. ஒரு பையனை பார்த்த உடனே சரி அவன் திருப்பி வரான் ரைட் அப்படின்னு போகிறாங்க. ஒரு காரணமே நம்ம தான் வந்து ரொம்ப கிரிமினல் மூளை உள்ளவன் தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சிந்தனைலாம் யோசிக்கிறோம். நமக்கு பதவி கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்கும், அல்லது இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தருவாங்க. இந்த மாதிரி சிந்தனை உள்ள யாருமே வந்து காதலிக்கவே முடியாது. அப்படி காதலிச்சானா அவன் மனுஷனாக இருக்க முடியாது, அது ஒரு மிருகமாக இருக்கும். ஆனால் அது திட்டமிட்ட செயல்பாடு கிடையாது. காதல் இல்லை சார், இல்லை என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன். திட்டமிட்டு செய்கிறது காதல் இல்லை, அது ஒரு இயற்கை நிகழ்வு. ஒரு செடி உருவாகுது, ஒரு பூ மலருது, அதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. என்னென்ன காரணங்களால் நான் இவரை காதலித்தேன், என்னென்ன காரணங்களால் நான் இவரை காதலிக்கலை அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போ எது வருது, யாருக்கு காதல் வரும், யாருக்கு காதல் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. காதல் திருமணங்களில் ஒரு நெருக்கடி இருக்குங்க. நான் இந்த முடிவை எடுத்துட்டேன், ஸோ இந்த முடிவுக்கு நான் வந்து சேலஞ்ச், நான் வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு தெம்பான ஒரு உணர்வு அந்த அந்த சம்பவத்தில் இருக்குது. ஆனால் தீர்மானிக்கப்பட்ட திருமணங்களில் வா எங்கள் அப்பன்கிட்ட பார்த்துக்கிறேன், வா எங்கள் அண்ணனை பார்த்துக்கிறேன், வா அங்கே வா, வேணான்னா விட்டுரு அப்படிங்கிற பெரும் சண்டை சச்சரவுகளுக்கு இந்த தீர்மானிக்கப்பட்ட திருமணங்கள் தான் முன்னொரு உதாரணமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க சொந்தம் போயிடும், உறவு போயிடும். இருக்கிறதுலே ரொம்ப தொந்தரவான உறவு சொந்தக்காரங்க தாங்க, நண்பர்கள் தாங்க உதவிட்டு இருக்கான். உண்மையிலே இது ஒரு ஆண் வயப்பட்ட சமூகம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆம்பளை எந்த ஜாதியில் எந்த பொம்பளைனாலும் காதலிக்கலாங்க. ஆனால் ஒரு பொம்பளை காதலிச்சா தான் இம்மா சண்டைக்கு வரீங்க. பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? ஆம்பளை நீங்கள் 100 பேரை காதலிக்கலாம், உங்களுக்கு எல்லா சமூக அங்கீகாரமும் கிடைக்குது. நீங்கள் ஆசையாக வளர்த்தேன்னு சொல்கிறீங்க, ஆசையாக பெத்தேன்னு சொல்கிறீங்க, அதோட நன்மை தீமைகளை அனுசரிச்சேன்னு சொல்கிறீங்க. அந்த பிள்ளைய நான் வெட்டுவேன், குத்துவேன், கொலை பண்ணுவேங்கிறீங்க. ஏன் உன் பையனை வெட்டு, உன் பையன் காதலிக்கலையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட இனத்து பெண்களை பிற இனத்து ஆண்கள் காதலிச்சா பிரச்சனை கிடையாதுங்க. தாழ்த்தப்பட்ட இனத்து பையன் பிற இனத்து பெண்களை காதலிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு கொந்தளிக்குது. அப்போ தாழ்த்தப்பட்ட பெண்களை யாருனாலும் எப்போ வேணாலும் காதலிக்கலாம், விட்டுட்டு போகலாம், நீங்கள் ஏமாற்றலாம், ஒரு கேள்வி கிடையாது. இந்த நாட்டில் உண்மையிலேங்க ஜாதி கூடாது, மதம் கூடாது, அது மனிதர்களை ஒன்றுபட்டு வாழ்வதற்கு இடையூறாக இருக்குது எல்லாரும் தான் சொல்கிறீங்க. தேச ஒற்றுமையை, நாட்டு ஒற்றுமையை, இன ஒற்றுமையை பற்றி பேசுவாங்க. பெரிய வினோதமான ஒரு நாடு நம்ம நாடு. நீங்கள் வந்து பெண்களை வந்து ஒரு போக பொருள் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ராஜாக்களாக தான் இன்ன வரைக்கும் இருக்கிறீங்க. அவங்க காதலிக்கக்கூடாது, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஒரு பிறந்த குழந்தைய கொல்றதுக்கு பெக்கிறது தான் உனக்கு உரிமை இருக்குது, அதை கொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒரு குழந்தைக்கே இருக்குது. ஆனால் ஒரு 23 வயசு அடல்ட்டு அவன் வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பிற்காலம் கற்காலம்னு சொல்கிறீங்களே, அந்த கற்காலத்துக்கு போகணும். அந்த கற்கால மனிதன் கூட வந்து என்ன சொன்னான், காதலிக்கிறத பற்றி தான் தமிழ் சமூகம் அதிகமாக பேசியிருக்குது. உலக பிற சமூகங்களை விட தமிழ் சமூகம் தான் காதலை போற்றிய, காதலை பண்பாடாக, காதலை ஒரு கலாச்சாரமாக கருதிய ஒரு சமூகம்.
சமூக அமைப்பு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. பழைய காலத்தை விட இப்போ ரொம்ப கடுமையாக இருக்குது. சில அமைப்புகள் வந்து இந்த ஜாதிய உணர்வை வந்து மிக எளிதாக தூண்ட முடியும். அறிவுபூர்வமான சிந்தனையை தூண்டுறதை விட வந்து உணர்ச்சிபூர்வமான சிந்தனைகளை தூண்டி விட முடியும். அதை தான் இப்போ இருக்கிற அமைப்புகள் தூண்டியிருக்கு. எல்லா காலத்துலேயும் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, எல்லா காலத்துலேயும் காதல் பண்ணியிருக்காங்க. சிறு சிறு அளவில் வந்து அந்த சச்சரவுகள்லாம் அமைதி முடிஞ்சிருக்கு. பிற மனிதனுடைய உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்றீங்க. பெண் வழியாக கலப்பு ஏற்படக்கூடாதுன்னு தாங்க நம்முடைய சமூகம் விரும்புது. ஆண் வழியாக கலப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறதுக்காக ரொம்ப வெக்கப்படணும். நான் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் வெக்கப்பட்டு தலை குனியணும். சுபவி இதை ஓப்பன் பண்ணாரு. என்னதான் காதலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அடைப்புக்குள்ள இதை வச்சிருந்தாலும் கூட அடிமனத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒன்றை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னார். நிறைய பேர் இது இங்கே அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுடைய வியூ என்ன? இங்கே சாதியத்தை பற்றி பேசிய காரணத்தினால் நான் விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம் முழுமையாக தலித் சமுதாயத்துக்கு எதிராக இல்லை. காதலிப்பதை யாரும் தடுக்கவில்லை. திட்டமிட்டு காதலிக்கப்படுவதை, பெண்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். காதலிக்க கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. அதனால காதலிப்பது அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றுதான் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அதே போல மொத்த தலித் சமுதாயமும் எதிராக பார்க்கப்படவில்லை. பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு ஜாதியிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அது எப்போது வேண்டுமானாலும் மாறும். பொருளாதார வசதியா இருக்கிறவன் தாழ்ந்து போகலாம், தாழ்ந்தவன் மாறி போகலாம். ஆனால் ஒரு ஜாதியை தாழ்ந்த சாதியாக நீங்களே பிரகடனப்படுத்திக் கொண்டால் அதை மாற்ற முடியாது. அப்படி ஒரு எண்ணத்தையே உருவாக்க கூடாது. இந்தியாவில் ஏறத்தாழ 4000 சாதிகள் இருக்கின்றன என்றால் அந்த 4000ல் எந்த 2 சாதியும் கூட இணையானவை அல்ல. அதுதான் அம்பேத்கர் சொன்னார், இட்ஸ் அ கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு. இது ஒரு அடுக்கு. பொருளாதாரத்தில் ஏழை நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், உண்மைதான். சாதியில் மாற முடியுமா? நான் 10 வருஷம் நாடாராக இருந்தால் இன்னொரு 10 வருஷம் முதலியாராக இருக்க முடியுமா? ஏன் விருப்பமா அது? பிரச்சனைகள் கொண்டு வந்து சொல்கிறேன். அதாவது ரொம்ப திட்டமிட்டு, அதாவது நம் சொந்த சகோதரர்களில் ஒருத்தனை நீ தாழ்த்தப்பட்டவன்னு சொல்கிறத விட அநாகரிகம் இந்த சமூகத்தில் வேற ஏதாவது உண்டா? நாமெல்லாம் நாகரிகமானவர்களா நாம? அதாவது இங்கே இருக்கிறவங்க யாரும் கெட்டவங்க இல்லை, ஆனால் சமுதாயத்தினுடைய எதிரொலியர். நான் கேட்குறேன், யாரையாவது கேட்குறேன், உங்களுக்கு சாதி தெரிஞ்சதால் சொல்கிறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் கெட்டவங்க இல்லை. சமுதாயம் அப்படி ஆக்கி வச்சிருக்கு. 20 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க, சொல்லிடுங்க யார் நாடார், யார் பள்ளர், யார் பறையர், யார் செட்டியார்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடையாளம் இருக்கு உங்கள் சாதிக்கு? ஒரு அடையாளமும் இல்லை. ஒரு பொய் சுவர், மாயை. நான் நினச்சா மாற முடியாது. மாற முடியும் என்றால் நான் என் தலித் சகோதரனோட போய் தலித்தாகத்தான் நான் வாழ விரும்புகிறேன். ஏன்னா இந்த சமூகத்தில் அப்படி ஒரு கொடுமை உலகத்தில் ஒரு கருப்பு மனிதர்களுக்கு கூட நடக்காத கொடுமை இந்த நாட்டில் தலித் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே அதை உடைக்காம எல்லாருக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. அவர்களை வெறுக்கிறோம் என்றால் நமக்கு தமிழ் பண்பாடெல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. பெற்றோர்கள் சம்பந்தமில்லாத ஒரு காதலினால் வேதனை தான் அதிகமாகின்றது என்று 2 தரப்பிலும் அந்த வேதனைகளை பேசியிருக்கின்றோம். தவறுகளை செய்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே ஒழிய உங்களை அழிக்க எந்த பெற்றோரும் நினைப்பது கிடையாது.